18+, அதனால் சின்ன பசங்களாம் பார்க்கக்கூடாது, ஓகேவா. கோவளமில் போய் வண்டியை நிப்பாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பீச்சில் போய் நின்றுட்டு அங்கேருந்து ஒரு குட்டி குஞ்சான் ஒருத்தன் வந்தான். சரி எப்படியும் பைக்கை பார்த்துட்டு ஏதாவது ஒன்று கேட்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக அதே மாதிரியே வந்து ப்ரோ யூடியூபரா அப்படி இப்படின்னு கேட்டான். ஆமாப்பா அப்படி தான் நானும் சொல்லிட்டு தெரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பு இதெல்லாம் காமிச்சேன், வீடியோஸ்லாம் காமிச்சேன். அப்புறம் அவனும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணால், இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஃபாலோ பண்ணல, சும்மா பார்த்துட்டு அப்படியே விட்டான். அதுக்கப்புறம் ஓகே ப்ரோ நான் ஃபோட்டோ எடுக்கணும்ல, நான் அதுக்கு தான் அங்கே போய் நின்றேன். சரி எப்படா கழட்டி விடுறதுன்னு தெரியாமல் ஒரு 5 நிமிஷமாக பேசிட்டு தான் இருந்தான். எவ்வளோ ஆச்சு வண்டி, இந்த கியர்லாம் எவ்வளோ அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். நானும் எல்லாத்துக்கும் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஓகே ப்ரோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தேன். அவன் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி தடவுற மாதிரி போட்டானா, எனக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு. சரி ஓகே பையன் நம்மள ஏதோ அப்ரோச் பண்ணுறான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சே இருக்காது சின்ன பையன் நம்ம தான் தப்பாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்துட்டேன். எடுத்த உடனே சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரீயாக இருந்தால் வாங்க அப்படியே போகலாம் அப்படின்னானா, எதே ஃப்ரீயாக இருந்தால் வாங்கல எங்கப்பா வரணும் அப்படின்றதுக்கு, ஏதோ இதுக்கு பின்னாடி நம்ம போகலாம் அப்படின்னானா, இல்லை நீ போய் தனியாக போப்பா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு, அட 7 கலர் தாய்வழி நீயாடா ஆளை விட்றா சாமி, எனக்கு ஃபோட்டோவும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி எஸ்கேப் ஆகி வந்துட்டேன்.